ஒவ்வொரு ஓட்டினுடைய வலிமை என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த 2026 தேர்தலில் வந்துட்டு தவறான ஒரு ஆளுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு கற்பழிப்பு வழக்கு. 10 வயசுங்க, எனக்கும் 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது. என் பொண்ணுக்கு அது மாதிரி நடந்திருந்தால் என் மனசு என்ன துடிச்சிருக்கோம். இன்றைக்கி துடிக்கிறீங்க இல்லை? இதே மாதிரி தான் அன்றைக்கி ஈழத்தில் கிட்டத்தட்ட 1,72,000 பேர்த்த கொன்னான். இந்த வழியை தான் சீமான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாய் வருது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்து விசைக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்படியே சூத்தடைக்கிட்டு போகாமல் வந்துட்டு இங்கிட்டு சீண்டி பார்த்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி அங்கிட்ட அம்புட்டையும் 9 நவத்வாரங்களையும் அடக்கிட்டு அங்கிட்டு மூலையில் படுத்து கிடக்குதான். ஓட்டினுடைய வலிமை என்ன, உங்களுடைய உரிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நல்ல ஒரு ஆட்சியை வர வைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேத்தி சொன்னிச்சு, பேரன் சொன்னேன், பக்கத்தில் இருக்கவன் சொன்னேன், நான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு விசிலுக்கு ஊதி போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியம்மாலாம் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. இப்படி தவறான முறையில் உங்களோட ஓட்டுகளை பதிவு செஞ்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. சரி, ரைட்டு, ஜெயிச்சிட்டிங்க, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி அந்த 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி, அந்த கோயம்புத்தூரில் நடந்த கற்பழிப்பு வழக்கில் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்க. அடுத்த கட்டம் என்ன? உங்களோட முதலமைச்சர், எனக்கு தான் அவர் தான் முதலமைச்சர், ஆனாலும் என்னால் மனசளவில் ஏற்றுக்க முடியல. ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருக்காராம், ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காராம். அனுதாபங்களை மட்டும் தெரிவித்தா போதுமாப்பா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின்னு. அவங்கள பூரா ஓட விட்டு சுடணும். நீங்கள் தான் வழக்கமாக செய்வீங்கல்ல, கவர்மெண்ட்டில் செய்வாங்க. என்னென்னா இப்படி ஓவராக சேட்டை பிடிக்கிறவனை சிறைக்கு கொண்டு போகிற வழியில் தப்பிச்சு ஓட பார்த்தான், துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தான், சூத்துலேயே சுட்டு கொள்ளுவீங்கல்ல, என்கவுண்டர் அப்படிங்கிற முறையில். கொல்றா கொன்னா தானே அடுத்து இருக்கிறவனுக்கு அது மாதிரி செய்ய துணிகிறவனுக்கு வந்து ஒரு அச்சம் வரும், செய்ய மாட்டான். நீங்கள் அதெல்லாம் விட்டு போய் சிறையில் அடித்து அவன் என்ன செய்வான்? அவன் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் என்னமோ கறி விடுவான் போல், முட்டை அம்புட்டையும் தின்னு விட்டு ஜம்முன்னு ஜாலியாக இருந்துட்டு அடுத்து வெளியே வருவான். திரும்ப அதே தவிர தானே செய்ய போகிறான். இந்த மாதிரியான தீய சக்திகள்லாம் இந்த உலகத்துக்கு தேவையான்னு நான் கேட்குறேன். தேவையில்லை. தயவு செஞ்சு சுட்டுருங்க, கொன்றுங்கன்றேன். சீமான் மட்டும் ஆட்சியில் இருந்தால் இந்நேரம் அவங்க 2 பேரும் மறுக்கையாக தான். அப்படி சீமான் சுடலைனாலும் நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருப்போம், சொன்னையில் செய்யின்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி தூய சக்தி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க தலைமைச் செயலகத்தில், ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் இறங்கி போராட வேண்டியதானே? இப்போ டிவிகேஎன்சி இறங்கி போராட வேண்டியதானே? இப்படி இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வழங்கினா மேற்படி அதிகமான தண்டனைகள் தான், அதிகமான குற்றங்கள் தான் வரும். அதனால் இவனை பேசாமல்